அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற உன்னத ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதர்கள் தங்கள் பிரயத்தனத்தால் கர்மவினைகளை போக்கிக் கொள்ள முயல வேண்டும். முத்தி மோட்சம் சித்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சி அவசியமாகிறது. நம்முடைய முயற்சி சிறிதளவும் இல்லாமல் எங்கிருந்தோ ஒரு தேவபுருஷன் வருவான், நமக்கு நேரடியாக மோட்சத்தை தருவான் என்று எண்ணியிருப்பது மடமையாகும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பது திருவள்ளுவநாயனாரின் திருவாக்கு. நாம் முயல வேண்டும். நம்முடைய முயற்சி சிறிதளவாவது இருக்க வேண்டும். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது நம்மை நோக்கி வரும். முதலடி எடுத்து வைக்க வேண்டியது நாமே அல்லாது வேறல்ல. விதேக முக்தியையும் அதற்கான நன்னிலையும் பெறுவது எப்படி என்பதை குறித்து வசிஷ்ட மகாமுனிவர் ராமருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை ராமரோடு சேர்ந்து நாமும் பருகி மகிழலாம். விதேக முக்தி ஸ்திதியையும் அதற்கு மேலான பிரம்மம் பதவியையும் நாம் கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. தேகத்தினால் ஏற்படும் மேன்மையான ஜீவன் முக்த ஸ்திதியே நம் குறிக்கு உள்ளடங்கியது. இதுவே நம் எத்தனத்தால் அடையப்பட வேண்டியதும். இந்த பதவியை அடைய மேற்சொல்லப்பட்ட பல மார்க்கங்களில் ஏதாவது ஒன்றை அனுசரித்து அதையே விடாமுயற்சியுடன் பின்பற்றி வருதல் அவசியம். நான், பிரபஞ்சம் இவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்தால் 4 விதமான அறிவில் ஏதாவது ஒன்று எல்லோருக்குமே சகஜமாக ஏற்படும். இங்கே வசிஷ்டர் சொல்லக்கூடிய கூற்று, மற்றவர்களை பற்றி ஒப்பீடு செய்து பார்த்து உன்னுடைய வாழ்நாளை வீணாக்கி கொண்டு விடாதே. உனக்கு உன்னுடைய நிலைப்பாட்டிற்கு உன்னால் செய்யக்கூடியது எதுவோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிரு. ஒருவன் பல மணி நேரம் தவம் செய்கிறான், என்னால் அவ்வளவு நேரம் தவம் செய்ய முடியவில்லையே என்று ஏங்கி இருக்காதே. உன்னுடைய சக்திக்கு, உன்னுடைய சூழலுக்கு, உன்னுடைய உடல் அமைப்பிற்கு என்ன செய்ய முடியுமோ அதை பொறுமையாக செய்து கொண்டிரு. மற்றவர்களோடு உன்னை ஒப்பீடு செய்து பார்த்து உன்னுடைய யோக பயணத்தை சுமையான ஒன்றாக மாற்றிக்கொண்டு விடாதே. நீ செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் உன்னுடைய முயற்சி என்பது மாத்திரம் முழுமையாக இருந்தால் போதுமானது. மற்றபடி அடுத்தடுத்து உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விடயங்களை பராபரம் பார்த்து கொள்ளும் என்பதே கருத்து. இதற்கு சில உபாயங்களையும் இங்கே வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். நான் என்னுடைய தாய் தகப்பனுடைய புத்திரன் என்ற பாவனை, இதுவே பந்தத்திற்கு மூலாதாரம். மோட்ச சாதனத்திற்கு இந்த நோக்கம் பயன்படாது. உலகப்பற்று என்பதே இங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. பொதுவாக நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் எது என்று கேட்டால், நான், என்னுடைய உறவுகள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய சுற்றம், இப்படி இந்த உடல் கொண்டு சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலக பந்தங்களின் மீது திரும்ப திரும்ப பற்று வைத்து நானே இவற்றையெல்லாம் சுமக்கிறேன் என்று கருதி இருக்கக்கூடிய அறியாமை என்கிற மாயைதான் துன்பத்திற்கு காரணம். இது மோட்ச சாதனத்திற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக மாறிப்போகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆம், இந்த உலகிலே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் உதவினாலும் உதவாவிட்டாலும் மற்ற உயிர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் ஒன்றை சொல்வார், ஒரு எறும்பு கூட உன்னால் வாழ்ந்தது என்று சொல்லாதே, நீ உதவி இருக்காவிட்டாலும் அந்த எறும்பு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நான் இல்லாவிட்டால் என் குடும்பத்திற்கு எந்த ஆதரவும் கிடையாது என்று ஒருவன் சொல்கிறான். நம்முடைய பாட்டன் பாட்டி மரணமடைந்து விட்டார்கள், நம் தாத்தா பாட்டி வாழ்ந்துதான் இருந்தார்கள். தாத்தா பாட்டி மரணமடைந்து விட்டார்கள், தாய் தந்தை வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். தாய் தந்தை இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் இல்லை என்றாலும் நம்முடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உலக உண்மையை புரிந்திருக்க வேண்டும். இது புரிந்துவிட்டால் நானே எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறேன் என்கிற எண்ணம் இல்லாதாகும். நாம் இல்லாவிட்டாலும் நம்முடைய சந்ததிகள், நம் குடும்பம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் தத்தமது கர்மவனிக்கேற்றபடியாக தங்களது வாழ்க்கையை அனுபவித்து கடந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் காலமும் ஒரு கட்டத்திலே முடிவிற்கு வரும். அடுத்த தலைமுறை அதை தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த பிரபஞ்சத்திலே நான் மாத்திரமே எல்லாவற்றையும்
தாங்கி நிற்கிறேன் என்று கருதக்கூடிய மனநிலை மோட்சத்திற்கு தடையாகும் என்று இங்கே வசிஷ்டர் குறிப்பிடுகிறார். அடுத்து, நான் எல்லா சூட்சுமத்திற்கும் அதிசூட்சுமமாய் உள்ள சொரூபி. இந்த நோக்கம் மோட்ச சாதனத்திற்கு தகுந்ததே. இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன? நான் அதிசூட்சுமமாக இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கிறேன் என்கிற உணர்வு. நான் என்பது இந்த உடல் அல்ல, இந்த உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெயர் அல்ல. கருப்பன், சுப்பன், மாயாவி என்றெல்லாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் வெறும் இந்த சரீரத்திற்கு கொடுக்கப்பட்டது அல்லாது என் ஆன்மாவுக்கு கொடுக்கப்பட்டது அல்ல. நான் ஆன்மா என்பதை எப்பொழுது ஒரு யோகி உணர்கிறானோ அப்பொழுதே அவன் முழுமையாக தன்னையும் பிரபஞ்சத்தையும் பராபரத்தையும் உணர்ந்தவனாகிறான் என்பது கருத்து. நான் ஆத்மா, எல்லாமுமே ஆத்மா என்று உணர்தலும் மோட்சத்துக்கு உபாயமாகும். நான் ஜகத், எல்லாம் சூன்யம் என்கிற நோக்கமும் மோட்ச சாதனமாகும். நான் என்று சொல்லப்பட்டது இதோ கையால் தொட்டு உணரக்கூடிய, கண்களால் பார்த்து உணரக்கூடிய என்னுடைய இந்த உடல் அல்ல. நான் என்று சொல்லப்பட்டது ஜகம், ஜகம் என்று சொல்லப்பட்டது சூன்யம். அண்டவெளியை அண்ணாந்து பார்க்கிறோம். அகண்டமாய் பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அண்டவெளியிலே மேலும் மேலும் தூரமாக சென்றிருந்து பார்க்கும் போது நம்முடைய பூமி என்பது ஒரு தூசியாக தோன்றுகிறது. இன்னும் இன்னும் மேலே அண்டவெளிக்கு அப்பால் செல்லும் போது இந்த தூசியும் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விடுகிறது. அண்டத்திற்குள்ளேதான் இத்தனை உலகங்களும் இருக்கின்றன. நான் ஆன்மா என்பதை உணர்ந்துவிட்டால் ஆன்மா என்பது அளவிட்டு சொல்லப்பட முடியாத ஒரு பெரிய பொருளாகும். அந்த பொருளுக்குள்ளாகத்தான் இந்த ஜகம் என்பது முழுவதும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது நான் என்று உணரப்பட்டது எது என்று கேட்டால் அது சூன்யம். ஒன்றுமே இல்லாததிலிருந்துதான் இத்தனையும் உருவாகி வந்தது. இது காரணமாகவே பரவெளி, அண்டவெளி, ஆகாயம் என்பதே பராபரத்தின் தத்துவம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். முதலில் சொல்லப்பட்ட ஒரு நோக்கம்தான் சம்சாரச் சுழலில் சிக்க வைக்கும் மூடமான நோக்கம். மோட்சத்திற்கு உபாயமான இதர 3 வித நோக்கங்களில் நாம் உபாசித்து வருவது சர்வமும் ஆத்மா என்பதே. இது ஒன்றே சத்தியமானதும் நித்தியமானதும் 2 என்ற நோக்கத்தை மனத்தில் தியாகம் செய்து, ஆனால் கர்மங்களை செய்வதில் இந்த துவந்துவ பாவத்தை கைவிடாமல் இருப்பதுதான் ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2 என்னும் தன்மையின்றி கர்மம் ஏற்பட முடியாது. ஆகையால் நீ இவ்விதம் ஜீவன் முக்தனாக இருந்து கொண்டு உலக விவகாரங்களையும் ராஜ்ய பரிபாலனத்தையும் செய்து வருவாயாக. கர்மங்களை தியாகம் செய்வது உசிதமில்லை. அப்படி செய்யவும் முடியாது. அதில் உள்ள வாசனை தான் தள்ளப்பட வேண்டும். தாய், தகப்பன், பந்துக்கள், மித்திரர்கள் என்ற பாவனைகள் எல்லாம் உலக விவகாரத்தின் பொருட்டு நியமிக்கப்பட்ட விதிகளை தவிர இவைகளில் உண்மை ஏதும் இல்லை. இங்கே பகவான் ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் துல்லியமாக ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறார். ராமா, நீ இந்த உடல் கொண்டு வந்திருந்த காரணத்தால் உடலுக்கு கொடுக்கப்பட்ட கர்மவினைகளை சிறிதளவும் மீறாமல் ராஜாவாக இருந்து ராஜ்ய பரிபாலனத்தை செய்து வா. ஆனால் நீ செய்த எந்த ஒரு காரியத்திற்கும் நீ கர்த்தா என்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு விடாதே. எந்த விதமான பற்றும் இல்லாமல் உன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இரு என்று குறிப்பிடுகிறார். இது எப்படி சாத்தியம்? நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். அப்படி செய்யக்கூடிய நான் அந்த காரியத்தின் மீது எந்த விதமான பற்றும் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் என்கிற வினா வருகிறது. ஒரு விவசாயி வேளாண்மை செய்கிறான். வயலை நன்கு உழுது அதிலே நெல் விதைகளை தூவுகிறான். விதைகள் நாற்றுக்களாக எழுகின்றன. அதன் பிறகு நாற்றுக்களை பிடுங்கி பக்குவப்படுத்தப்பட்ட வயலிலே நடுகிறான். தண்ணீர் பாய்ச்சுகிறான். செடி வளர்கிறது, கதிர் விடுகிறது, அறுவடை என்பது நடக்கிறது. இங்கே விதைகளை தூவியதும், நாற்றுக்களை உருவாக்கியதும், நாற்றுக்களை எடுத்து நட்டதும், அதன் பிறகு அறுவடை செய்வதும், இப்படிப்பட்ட காரியத்தை மாத்திரமே விவசாயி செய்கிறான். ஆனால் அந்த செடி தானாகவே வளர்கிறது, தானாகவே பூக்கிறது, தானாகவே விதைகளை தருகிறது. நாம் செடிகளை வைத்தாலும் கூட அந்த செடிகள் வளர்ந்து பயன் கொடுப்பது என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. நான் செடியை வைத்தேன், நட்டேன், வளர்த்தேன் என்று சொல்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. செடியை நான் வைத்தேன், செடி அதுவாகவே வளர்ந்தது. அதற்கு பஞ்சபூதங்களின் காரணமாக ஏற்பட்ட ஆற்றல் காரணமாக தானே வளரக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டது. ஒரு மனிதன்
என்னதான் முயன்று பார்த்தாலும் பட்டுப்போன மரத்தை துளிர்க்க வைக்க முடியாது. அதுபோல ஒரு மனிதன் என்னதான் முயற்சித்தாலும் புதிதாக ஒன்றை உருவாக்கிவிட முடியாது. நாம் உருவாக்கினாலும் உருவாக்காவிட்டாலும் அது உருவாகி கொண்டேதான் இருக்கும். விவசாயி செடியை நட்டான். செடி தாமாகவே வளர்ந்தது. அதற்கு தண்ணீர் பாய்ச்சிய விவசாயி தானே அதை உயிர்ப்பித்தான் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. கடமைகளை நாம் செய்கிறோம், பலனை அது தாமாகவே தருகிறது. அதுபோல பகவான் ஸ்ரீராமர் வசிஷ்டர் கொடுத்த உபதேசத்தை உள்வாங்கி ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும், ஆனால் அதிலே பற்று வைக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறார். ராஜ்ய பரிபாலனம் செய்யக்கூடிய மன்னன் விருப்பு வெறுப்பில்லாமல் அந்த ராஜ்யத்திற்கு கொடுக்கப்பட்ட சட்ட விதிமுறைகளுக்கு அனுசரித்து இயங்கி வர வேண்டும். தானே சகலத்திற்கும் காரணம் கர்த்தா என்று கொண்டிருக்கக்கூடாது என்பதை கருத்தாகிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், இந்த மண்ணுலக வாழ்க்கையை அதன் போக்கில் நாம் வாழ்ந்து பயணிக்க வேண்டும். வாழக்கூடிய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்தேன் என்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அப்படி நான் என்கிற உணர்வு வரும்போது அது கர்மவினைகளை உருவாக்கி விடுகிறது. கர்மவினைகளை நீக்கி பயணிக்க பழக வேண்டும். அதுவே இந்த உடல் வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்பது வசிஷ்ட மகாமுனிவரின் அறிவுரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.